ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்பு உள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிக்கப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இவ்வுலகிற்கு உப்பும் ஒளியுமாக இருக்கின்ற கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, அரசர் ஒருவர் இருந்தார். அவருக்கு 3 மகள்கள் இருந்தார்கள். நீங்கள் என்னை அன்பு செய்கின்றீர்களா என்று வித்தியாசமான ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் கேட்டார். அவர்கள் எவரும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி இது. ஏனென்றால் அவர்கள் அம்மாவை விட அரசராகிய அப்பாவைத்தான் அதிகமாக அன்பு செய்தார்கள். பதிலுக்கு முதல் மகள், அப்பா, நீங்கள் மாணிக்க கல்லை போன்று விலை மதிப்பில்லாதவர்கள். அந்த அளவிற்கு நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்றாளாம். 2வது மகள், நீங்கள் எனக்கு பொன்னை போன்றவர். உங்களுடைய உறவு மற்ற எல்லா உறவுகளையும் விட மேலானது என்றாளாம். இவர்கள் இருவரும் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அரசர் தனது 3வது மகள் என்ன சொல்லப் போகின்றாரோ என்று ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம். 3வது மகள், அப்பா, உங்களது உறவு எனக்கு உப்பை போன்றது என்றாளாம். இதை கேட்ட அரசருக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் மீது கோபமும் கொண்டார். எதற்காக அவள் அப்படி சொன்னாள் என்று கூட விசாரிக்காமல் கேட்காமல் அங்கிருந்து உடனடியாக எழுந்து சென்று விட்டாராம். உணவு வேலை வந்தபொழுது அரசர் உட்பட அரண்மனையில் இருந்த அனைவரும் சாப்பிட அமர்ந்தார்களாம். அமைத்து வைக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் ஒன்றில் கூட உப்பில்லையாம். கோபத்தில் திட்டுவதற்காக சமையல்காரரை அழைத்த பொழுது 3வது மகள் குறுக்கிட்டு, தந்தையே, கோபப்பட வேண்டாம், நான் தான் உப்பை சேர்க்க வேண்டாம் என்று சமையல்காரரிடம் சொன்னேன் என்றாலாம். உப்பினுடைய அருமையை நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் நான் இதை செய்தேன். உணவுக்கு உப்பு சுவையூட்டுவது போல உங்களது உறவு என் வாழ்க்கைக்கு சுவையூட்டுகின்றது அப்பா என்றாலாம். மாணிக்க கல்லும் பொன்னும் வாழ்க்கையினுடைய ஆடம்பத்திற்கு அவசியமானவை. ஆனால் உப்போ வாழ்க்கை வாழ்வதற்கே அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உங்களது உறவு எனக்கு அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது என்று உங்களுக்கு புரிய வைக்கவே நான் இப்படி செய்தேன் என்றாலாம். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களிடம், நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கின்றீர்கள், இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றார். விவிலியத்தில் வரும் உப்பு மற்றும் ஒளி ஆகிய இரண்டுமே கடவுளை சுட்டிக்காட்டும் அடையாளங்களாக இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையின் பொழுது இறைவனது பிரசன்னத்தை சுட்டிக்காட்டும் விதத்திலே பலிப்பொருட்களில் உப்பு சேர்க்கப்பட்டது. விடுதலை பயணம் 30:35, எண்ணிக்கையாகவும் 18:19. இந்து மதத்தில் கூட இது எட்டிய கதை ஒன்று உண்டு. ஒரு மனிதர் ஒரு துறவி இடத்தில் சென்று, கடவுள் எல்லா இடத்திலும் இருப்பதாக சொல்லுகிறார்கள், ஆனால் நான் அவரை எங்குமே பார்த்ததில்லை. அப்படியென்றால் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று நான் எப்படி நம்புவது என்று கேட்டாராம்.
அந்த துறவி உடனே பதில் எதுவும் சொல்லாமல் தன்னுடைய அருகிலே இருந்த சீடர்களில் ஒருவரை அழைத்து ஒரு பாத்திரத்தில் சிறு தண்ணீரும் சிறிது உப்பும் கொண்டு வர சொன்னாராம். கேள்வி கேட்ட அந்த மனிதருக்கு முன்பாகவே அந்த உப்பை தண்ணீரில் கலந்தாராம். பின்னர் அந்த மனிதரிடத்தில் இந்த தண்ணீரில் உப்பு இருக்கின்றதா என்று துறவி கேட்டதற்கு அவர் நிச்சயமாக இருக்கின்றது என்று பதில் சொன்னாராம். எங்கு காட்டு என்று துறவி கேட்க சந்தேகம் தீர்க்க வந்த மனிதர் உப்பை பார்க்க முடியாது, ஆனால் சுவைக்க முடியும் என்று சொன்னாராம். அப்போது துறவி, கடவுளும் இது போன்றவர்தான். இந்த படைப்பில் அவர் நீக்கமற நிறைந்திருக்கின்றார். அவரை பார்க்க முடிவதில்லை என்றாலும் நிச்சயமாக அவரை உணர முடியும் என்றாராம். ஒளி என்கின்ற அடையாளம் விவிலியத்தில் அதிகமாக இறைவனுக்கு பயன்படுத்தப்படும் அடையாளங்களில் ஒன்று என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. திருப்பாடல் 27:1 ஆண்டவரே என் ஒளி என்றும், 2 சாமுவேல் 22:29 ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு, ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் என்றும் நாம் வாசிக்கின்றோம். யோவான் 8:12 இறைமகன் இயேசு கூட நானே உலகின் ஒளி என்று கூறுகின்றார். இறைவனுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த அடையாளங்களை மனிதர்களுக்கு பயன்படுத்தியதன் வழியாக மனித வாழ்வின் மேன்மையையும் நமது கிறிஸ்தவ அழைப்பின் உயர்வினையும் மனிதர்களாகிய நாம் உணர வேண்டும் என்றும், இறைவனது இயல்பில் நாம் அனைவரும் பங்கு கொள்கின்றோம் என்பதை கற்றுக் கொடுக்கவே இயேசு இங்கு முயற்சிக்கின்றார். உப்பாக இருந்து சுவை கொடுப்போம், ஒளியாக இருந்து ஒளிர்ந்து கொண்டே இருப்போம். நீயே எனது வழி, நீயே எனது வழி, நீயே எனது ஒளி, நீரே எனது வாழ்வு இயேசையா. நீரே எனது வழி, நீரே எனது ஒளி, நீரே எனது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீரே எங்கள் வழியாவா, நீதியின் பாதையில் பொருளாவா. நீரே எங்கள் வழியாவா, நீதியின் பாதையில் பொருளாவா. உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றியின் கனிகள். நானே உலகின் ஒளி என்று சொன்ன இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ இந்த நல்ல பொழுதிலே எங்களுடைய வாழ்க்கையின் ஒளியாக இருந்து எங்களுடைய இருளை எல்லாம் அகற்றி வெளிச்சம் தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நல்ல பாதையில் வழிநடத்துகின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர். இந்த மாபெரும் கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த உலகிலே உப்பாக இருக்க, ஒளியாக இருக்க
உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கின்றீர். இந்த ஒரு நல் அழைப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, பிறருடைய வாழ்க்கையிலும் சுவையை கொண்டு வருகின்ற உப்பாக வாழ்வதற்கு தேவையான வரங்களை எங்களுக்கு நிறைவாக தாரும். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை மட்டுமல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருளையும் போக்குகின்ற ஒரு மாபெரும் வரத்தை, அற்புதத்தை செய்கின்ற ஆற்றலை, வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. எங்கள் அனைவரையும் ஆதரித்து வழிநடத்தும் அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளை உமக்கு ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற திரு ஜோசப் ரோச்சர், திருமதி பரிமளா, திரு வர்கீஸ், திருமதி பனிமலர், திரு கிறிஸ்டி, திருமதி லாவண்யா மற்றும் டினோ ஆக்ஷன் என்கின்ற இந்த குடும்பத்தாரை உமது அற்புதமான, அதிசயமான, வல்லமை நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, புதுமைகள் செய்கின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீர் காப்பாற்றி வழிநடத்தி வருகின்றீரே, பராமரித்து பாதுகாக்கின்றீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்புகளை இந்த குடும்பங்களில் ஏற்படுத்தி தந்து, நல்ல வருமானத்தையும் தந்து தாங்கியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே சிறப்பாக இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். மேன்மேலும் நிறைவான ஆசீர்வாதங்களை, இவர்களுடைய எண்ணங்களை, இயக்கங்களை, கனவுகளை, மன்றாட்டுக்களை, தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி இந்த குடும்பத்தாரை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும். அவர்கள் நினைக்கின்ற அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி தாரும். அவர்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம் அனைத்திலும் வளர்ச்சியை, முன்னேற்றத்தை தாரும் ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை சீரான, நலமான, வளமையான ஒரு எதிர்காலத்தை நோக்கி இந்த குடும்பத்தாரை வழிநடத்தி கொண்டு செல்லும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, எதிர்காலத்திற்காக இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் இவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. உடல்நலமற்றவர்களுக்கு நல்ல உடல்நல சுகத்தை, ஆன்ம நலத்தை தந்து, எந்தவித நோயோ, தொற்றோ, வியாதியோ இவர்களை அணுகாமல் சிறப்பாக பாதுகாத்து பராமரித்து இவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தில், இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதமாக நீர் பிறக்க செய்திருக்கின்ற டினோ ஆக்ஷன் என்கின்ற இந்த மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த மகனுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை தாரும், நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும், நல்ல படிக்கின்ற ஆற்றலை தாரும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த பெற்றோர்கள் இந்த மகனுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, இந்த மகனுடைய நல்ல எதிர்காலத்திற்காக எடுக்கின்ற எல்லா திட்டங்கள், தீர்மானங்களில் இவர்களுக்கு நீர் துணையாக, இணையாக இருந்து அவைகளிலே வெற்றியை தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரை, தொடர்ந்து இந்த குடும்பத்தை உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் முழுமையாக வைத்து வழிநடத்தியறலும். உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு எந்தவித தீய சக்தியோ, எந்த ஆபத்துக்களோ, விபத்துக்களோ இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்படாமல் இவருடைய பயணங்களில் நீர் இவர்களுக்கு துணையாக, இணையாக இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவீராக. இயலாமல்ல இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.